but we will just record it. Yeah. So with this, I'll just share my screen. ஒரு primarily இது வந்து வெறும் அந்த தெரிஞ்ச விஷயங்கள் வந்து ஓரளா பேசுறதுக்காக தான் நான் வச்சிருந்தேன். பட் சில ஸ்லைட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸின்றதுனால ஐ ஹேட் kept some slides. I'll just share it and அதுக்கப்புறம் probably we'll open the floor for some discussion and questions. Okay. So this is the slide that I have here. ஒரு நிமிஷம் சார். ஜஸ்ட் மினிட், நான் என்னை பின் பண்ணாம இருக்கேன். Yeah, sure. அண்ட் இதுல ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் வந்து ரொம்ப அவசர அவசரமா அந்த ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த பரீட்சைக்கு போறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் படிக்கிற மாதிரி இந்த ஃபியூ மினிட்ஸ் தட் ஐ ஹேட் அதுலயும் கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் பண்ணேன். அண்ட் ஐ தாட் ஐ ஜஸ்ட் ஹேவ் திஸ் வாட் கால் செஷன் டைட்டில் அஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி. அது கள நிலவரம்னு சொல்லுவோம் இல்லையா, கிரவுண்ட் லெவல்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரியறதுக்காக ஐ ஐ கெப் த டைட்டில் கிரவுண்ட் ரியாலிட்டி. தமிழ்ல கள நிலவரம்னு சொல்றோம். சிலர் மைண்ட்ல இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் கள நிலவரம் கலவரம்னு நினைச்சிருப்பீங்க. எனிவே ஐ ஜஸ்ட் கோ வித் தி பிரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறும் என்னடா வெறும் சார்ட்டா காமிக்கிறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் மீட்ல வந்து சில மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. பட் ஜஸ்ட் கிளாரிட்டிக்காக நான் சில சார்ட்ஸ் போடுறேன். சென்செக்ஸ் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட் ஃபெல் டவுன் பை அரவுண்ட் 800 பாயிண்ட்ஸ், 765 பாயிண்ட்ஸ் இட் ஃபெல் டவுன். இட் வாஸ் அ சிவியர் ஃபால், ரைட்? ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபால் ஆகி தென் இட் எண்டட் அப் வெரி வீக். பட் கடந்த ஒரு 3-4 வாரமாகவே வந்து இந்த ஃப்ரைடே க்ளோசிங் வந்து நெகட்டிவ் க்ளோசிங்காக தான் இருந்திருக்கு. இந்த குரூப்ல நம்ம டெக்னிக்கல் அனலிஸ்ட் அவர் ரங்கநாதன் சார் இருக்கார். அவர் சொல்லுவார் வீக்லி க்ளோசிங் மைனஸா இருந்தா அதுக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமை நெகட்டிவா தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவார். ரைட், ஸோ தட்ஸ் ஹவ் மார்க்கெட் ஹஸ் பீன் கோயிங் ஆன். ஸோ இது வந்து லாஸ்ட் ஒன் டே தி மார்க்கெட் ஹஸ் ஃபாலன் பை அபவுட் 765 பாயிண்ட்ஸ். இது லாஸ்ட் 5 days. 5 நாள்ல தி மார்க்கெட் ஹஸ் ஃபாலன் பை 957 பாயிண்ட்ஸ். இதுல 765 பாயிண்ட்ஸ் கடந்த ஒரு நாள்ல மட்டுமே. ஸோ டோட்டல் 5 daysல இட் இஸ் டவுன் பை 957 பாயிண்ட்ஸ். அண்ட் கடந்த ஒரு மாதத்துல தி மார்க்கெட் ஹஸ் ஃபாலன் டவுன். நான் மார்க்கெட் நான் சொல்றது சென்செக்ஸ் சொல்றேன். இட் ஹஸ் ஃபாலன் டவுன் பை 3600 பிளஸ் பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 4.5% டவுன், ரைட்? அண்ட் கடந்த 3 மாதத்துல ஆக்சுவலா மார்க்கெட் இஸ் மோர் ஆர்லெஸ் இப்போ இன்னைக்கு இருக்க அதே லெவல்ல தான் இருந்திருக்கு. மூணு மூணு மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் வாஸ் அரௌண்ட் 80,334. ரைட் நவ் வி ஆர் அட் ப்ளஸ் 79,857 லாஸ்ட் 3 months. லாஸ்ட் 1 year மோர் ஆர்லெஸ் அகைன் அது பக்கத்துலேயே தான் இருக்கும். 1 yearக்கு முன்னாடி தி சென்செக்ஸ் நம்பர் வாஸ் 79,943 and today we are at 79,857, right? And இது வந்து சின்ஸ் ஏப்ரல் டு ஆகஸ்ட். இந்த வருஷம் ஏப்ரல்ல இருந்து இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் வந்து மார்க்கெட் இஸ் அப் பை ஹார்ட்லி 1.5% ஆர் ஸோ. இது வந்து லாஸ்ட் 1 year தி மார்க்கெட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட், ரைட்? மார்க்கெட்ல ஒன்றும் பெரிய ரியாக்ஷனே கிடையாது. 78,000 பாயிண்ட் வந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் இன்னைக்கும் திருப்பி அதே 78,000 பாயிண்ட்ல யாராவது ஒருத்தர் வந்து ஃபார் சம் ரீசன் போகக்கூடாது. பட் ஒரு கோமால போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு முடிச்சு பார்த்தா என்ன மார்க்கெட் அங்கேயே இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். மூவே ஆலையான்னு. இந்த சம்டைம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்போம் பாருங்க, ஏறி பெர்த்தில் படுத்துருந்துப்போம், ரயில் கிளம்பி இருக்குன்னு நினைச்சிருப்போம், நல்லா அசந்து தூங்கிப்போம், முழிச்சு பார்த்தா ஸ்டேஷன்ல நிற்கும். அந்த மாதிரி மார்க்கெட் வந்து அதே லெவல்ல நின்றுகிட்டு இருக்கு. பட் அதுக்கிடையில் இந்த லாஸ்ட் 1 yearல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் நீங்க பாருங்க, ரைட்? யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் தி மார்க்கெட், ரைட்? அண்ட் இது வந்து லாஸ்ட் 3 years ஓடது. ஆப்வியஸா மார்க்கெட் ஹஸ் கிவன் சம் ரிட்டர்ன். 3 வருஷத்துக்கு அப்சல்யூட்டா பாத்தீங்கன்னா 34%. அப்ப வருஷத்துக்கு 10%ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும், ரைட்? அண்ட் கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா தி மார்க்கெட் ஹஸ் கிவன் அபவுட் 100% கைண்ட் ஆஃப் அ கெயின். ரஃப்லி வந்து ஒரு 15 to 17% ரிட்டர்ன். இதுல என்னன்னா இந்த நான் கொஞ்சம் முன்னாடி ஸ்லைட் போறேன். இந்த லாஸ்ட் 1 yearலயும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஏறி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இட் ஹஸ் கம் டவுன் அகைன், இட் ஹஸ் நாட் கவுன் அப், நவ் இட் ஹஸ் கம் டவுன். இந்த மார்க்கெட் 3 வருஷத்துல பார்க்கலையா இட் ஹஸ் கான் அப் கம் டவுன் அண்ட் எவ்ரி திங், ரைட்? பட் லாங்கரா போக போக இந்த ஃபிளக்சுவேஷன் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து பாசிட்டிவ்க்கு போயிடும். ஈவன் இஃப் இட் ஃபால்ஸ் இன் தி ஷார்ட் ரன், லாங் ரன்ல வந்து மார்க்கெட் ஹஸ் பீன் டூயிங் குட். மார்க்கெட் கீப்ஸ் கெய்னிங் இன் தி லாங் ரன். ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த ரீசெண்டாக இந்த மார்க்கெட் பயமா ஃபிளக்சுவேட் ஆகுதே என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா
இந்த லாங் ரன்ல இன்வேரியபிளி வி ஸ்டாண்ட் டு கெயின் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுட்டு வி கேன் ஸ்டே இன்வெஸ்டட் அண்ட் வி கேன் ஆட் டு அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரைட். ரைட். ரீசெண்டா இந்த மார்க்கெட் வந்து, அதாவது இன்னும் மேஜர் கிராஷ்னு இன்னும் வர ஆரம்பிக்கல. இன்னும் மார்க்கெட் 80,000 பாக்கெட்ல பக்கத்திலே இருக்கு. 80,000 பாயிண்ட்ஸ் பக்கத்திலே இருக்கு. பட் அந்த ரீசன்ட் ஸ்லகிஷ்னஸ் அது ஆல்மோஸ்ட் அதே லெவல் ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் வந்து இந்த ட்ரம்ப் டேரிஃப்னு அவரை போட்டு திட்டின்னு இருக்கோம். பட் ஆக்சுவலா வந்து கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் பெருசா க்ரோ ஆக மாட்டேங்குது. ரைட். சரி, இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டா இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டா இருந்தாலும் சரி, நம்ம ஈக்விட்டி ரிலேட்டட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, நம்ம போர்ட்ஃபோலியோட வேல்யூ கூடணும்னா அதோட அண்டர்லைங் ஷேரோட வேல்யூ கூடணும். பட் அண்டர்லைங் ஷேரோட பிரைஸ் எப்ப கூடும்னா, அந்த கம்பெனியோட வருமானம் கூடினால்தான் கூடும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனி வந்து இந்த வருஷம் 20% ப்ராஃபிட் growth காமிச்சிருக்காங்கன்னா, அந்த ஷேர் பிரைஸ் வந்து மினிமம் 20% ப்ராஃபிட் growth ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இங்க இங்க வந்து ஏர்னிங்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து இட் ஹஸ் கம் டவுன் பை சே 3% தான் க்ரோ ஆயிருக்கு, 5% தான் க்ரோ ஆயிருக்குன்னா, ஷேர் பிரைஸ் வந்து 20% க்ரோ ஆக நினைச்சு கூடினது கீழே இறங்கிடும். இட் வில் கெட் ரீஅலைன். ரைட். ஸோ தி பேசிக் லாஜிக் இஸ் ஏர்னிங்ஸ் க்ரோ ஆனால் ஷேர் பிரைஸ் க்ரோ ஆகும். இந்த ரீசெண்டா டிக்ளேர் பண்ண ரிசல்ட்ஸ்ல தி ஏர்னிங்ஸ் டிட் க்ரோ தட் மச். ரைட். ஸோ அதனால வந்து தி ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏர்னிங்ஸ் க்ரோ ஆகும் நினைச்சு ஆன்டிசிபேஷன்ல பயங்கரமா கூடினது. அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எமர்ஜ் ஆகுது. மார்க்கெட் இனிமே கொஞ்சம் ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கும் போல, அண்ட் அதனால ப்ராஃபிட்டை புக் பண்றாங்க, இல்ல வந்து பொசிஷனை விட்டு எக்ஸிட் பண்றாங்க. தட் இஸ் ஒன். ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா, அதாவது இப்படி எப்படின்னா இந்த பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் மாதிரி, பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட் தான் நம்ம பேச வேண்டியது. கோவிடுக்கு முன்னாடி கம்பெனிஸ் வேர் ஆல் டூயிங் கிரேட். இன் கோவிட் கோவிட் ஃபால்ல வந்து பயங்கரமா எல்லாம் வாட் கால் ட்ராப் ஆயிட்டாங்க. கம்பெனிஸ் வெண்ட் இன்டு ஹியூஜ் லாசஸ். அந்த சமயத்தில் எக்கானமி ரிவைவ் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆக்சுவலா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. லைக் ஹைவே ப்ராஜெக்டா இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டா இருக்கட்டும், நிறைய பண்ணாங்க. தேர் வாஸ் ஸ்பெண்டிங் ஃப்ரம் தி கவர்மெண்ட். இந்த லாஸ்ட் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் வந்து டிராஸ்டிக்கா குறைச்சிருக்காங்க. அட் தி சேம் டைம் பட்ஜெட்ல நிறைய இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயருக்கு வந்து டாக்ஸேஷனை குறைச்சு தே ஹவ் கிவன் தேம் சம் கைண்ட் ஆஃப் டாக்ஸ் ரிலீஃப், ஹோப்பிங் தட் கன்சியூமர்ஸ் வில் யூஸ் தட் மணி ஃபார் ஸ்பெண்டிங். அண்ட் சே எய்தர் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, நார்மல் பப்ளிக் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, தி ஸ்பெண்டிங் ஹேப்பன் தென் தி எக்கானமி வில் கீப் க்ரோயிங். அதுக்காக கன்சியூமர் வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு குறைச்சிருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் குறைஞ்சதுனால அந்த ஒரு சாலிட் புஷ் இண்டிவிஜுவல் பீப்புள் கையில பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆபீஸ்ல இப்ப பேசுறோம்னு வைங்களேன், யார் கையிலயா அந்த பணம் எக்ஸஸ் இருக்குன்னு சொன்னா, சார் அது இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவோம். பட் கவர்மெண்ட் அதை எதிர்பார்க்கல. இந்த பணத்தை வச்சு நீங்க வீடு வாங்குவீங்க, இல்ல நீங்க ட்ரெஸ் வாங்குவீங்க, நீங்க ஏதாவது டிராவல் பண்ணுவீங்க, நீங்க ஏதாவது கார் பை பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தி எக்கானமி வில் க்ரோ அப்படின்றது அவங்களோட தியரி. பட் சேவிங்ஸ்ங்கிறது இந்தியன்ஸோட மைண்ட் செட்ல உள்ளது. ஸோ அந்த இண்டிவிஜுவல் சேவிங் எவ்வளவு தூரம் வந்து வாட் கால் கன்சம்ஷனா மாறப்போகுதுன்றது வி நீட் வெயிட் அண்ட் சி. பட் தேர் இஸ் லாட் ஆஃப் ட்ரிகர் ஃபார் தட். அட்லீஸ்ட் ஒரு போர்ஷனாவது செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் கேன் கோ. பட் கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் குறைஞ்சதுனாலையும் இந்த மார்க்கெட்ல லாஸ்ட் ஒரு 3-5 இயர்ஸா இருந்த அந்த டெம்போ, அந்த புஷ் வந்து இப்ப இல்லாம போச்சு. இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் எங்க நாட்டில் ப்ரொடியூஸ் பண்றதை உங்க நாட்டுக்கு அனுப்புறேன், உங்க நாட்டில் விற்கிறத எங்க நாட்டுக்கு அனுப்புங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குளோபல் ட்ரேட் இருந்தது. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, அவ்வளோ பேரும் எங்க லோக்கல்ல இங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இங்கேயே பை பண்ணுங்க. ஏன்னா அந்த லோக்கல் எக்கானமியை வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்போ பார்மசூட்டிக்கல் ட்ரக் வந்து நீங்க யூரோப்ல ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, ஜெர்மனி மாதிரி கண்ட்ரில இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, எங்க சீப்பரா இருக்கோ அங்கே வாங்கி யூஸ் பண்றாங்க. ஸோ லாஜிக்கலா ஒரு ட்ரக் அதே ஃபார்முலேஷன் கம்மி காசு கிடைச்சுன்னா அங்கே தான் வாங்கணும். நம்ம சட்ட கடையில் வாங்குற மாதிரி தான். இந்த கடையில் அதே சட்டை வந்து 100 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கு, அந்த கடையில் 500 ரூபாய் இருக்குன்னா யூ ஆல்வேஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஷாப் இஃப் தி மெடிசன் இஸ் தி சேம், அந்த காஸ்ட் இஸ் தி சேம். அந்த மாதிரி சீப்பர் இடத்துக்கு போன இடத்துல இப்ப இந்த மாதிரி போகையில் என்ன ஆச்சுன்னா, இந்த ப்ரொடக்ஷன் பூரா இந்த இடத்துல நின்று போச்சு. இப்போ வந்து இந்த சில கண்ட்ரீஸ்க்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது, இம்போர்ட் பண்ணா தான் சர்வை பண்ண முடியும் இருக்கிறதுனால அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இப்ப லோக்கல்ல எல்லாத்தையும் பண்ணுங்க, இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுங்க, எங்க மார்க்கெட்ல நீங்க பிசினஸ் பண்ணல, இங்க நீங்க மேன் பவரை யூஸ் பண்ணுங்க, இங்க சேலரிஸ் கொடுங்க. அந்த மாதிரி இந்த லோக்கலைசேஷன் கான்செப்ட் இஸ் கமிங் அவுட் இன் பிக் வே. இப்ப அமெரிக்கன் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா, அவர் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கேம்பெயின்ல பேசிட்டு இருப்பார். மகா, எம்ஏஜிஏ, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்லி. சைனாக்காரனை போய் கேட்டீங்கன்னா மேக் சைனா கிரேட் அகைன்கிறான். இந்தியாவில் போய் கேட்டீங்கன்னா மேக் இந்தியா கிரேட் அகைன். எல்லாரும் அவன் கிட்டே கிரேட் அகைன் ஆனா அப்ப எவன் தான் அதர் எண்ட்ல இருப்பா? சரி,
இதுல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கிவ் அண்ட் டேக் இருக்கணும், அந்த குளோபல் ட்ரேட் நடக்கணும். அதை வந்து ஒரு மாதிரி இக்கட்டான ஒரு கார்னர்ல கொண்டு போய் நிறுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும், வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. பட் they have their own problems, so they have to do it. In the meantime, certain elements like war, இப்போ இந்த இஸ்ரேல் வார் நடந்துட்டு இருந்தது, ரைட், அது இன்னும் இட் இஸ் கண்டினியூயிங், தென் உக்ரைன் வார் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ இந்த சில டிஸ்ரப்ஷன் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ரிவர்சல் ஆயிடுச்சு. பட் டிஸ்ரப்ஷன்ஸ்லாம் வேற குளோபல். இது எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, தெளிவா இருந்த ஒரு குளத்துல குட்டையை கலக்கிவிட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. குளோபலைசேஷன், லோக்கலைசேஷன் சொன்னது, வார் பண்ணது, அண்ட் ஆல் தீஸ் கேஆட்டிக் திங்ஸ் ஹேஸ் நவ் அல்டிமேட்டா இட் பாயில் டவுன் டு நம்ம ட்ரம்ப்கிட்ட வந்து நின்றுச்சு. ட்ரம்ப் வந்து பல வருஷமாவே அவர் சொல்றது வந்து ஃபாரின்ல இருந்து நம்ம கண்ட்ரில வந்து விற்கிறான்றத அவர் ரொம்ப நாளாவே பேசிட்டு இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டேர்ம் அவர் பிரசிடென்சியில் அதை பெருசாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் இந்த டைம் வந்து ஹி இஸ் வெரி வெரி அடமெண்ட் அண்ட் ஃபர்ம் அட் இட். அண்ட் ரொம்ப ஸ்வீட்டா பேசினாலும், சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் முதல்ல அந்த டேரிஃப்லாம் அனௌன்ஸ் பண்ணல ஏப்ரல் மந்த்ல, பாத்தீங்கன்னா வந்து அவர் அந்த ஒரு பெரிய போர்டு அப்படி கையில பிடிச்சிட்டு பேசிட்டு இருந்தார். பேசல பாத்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரியை சொல்லிட்டு வரல, இந்தியான்னு வரல, இந்தியா இஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், பட் ஆனா வந்து தே ஹேவ் வெரி ஹை டாக்ஸஸ், ஸோ ஐ ஹேவ் டு டாக்ஸ் திம்னு சொன்னார். ஸோ அது வந்து அந்த சமயத்தில் போஸ்ட்போன் ஆகி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் புட் 25% டேரிஃப் பிளஸ் வந்து பெனல்டி பிகாஸ் வி ஆர் பையிங் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா, ரைட். அதனாலையும் ஒரு டேரிஃப் இது அடிஷனல் பெனல்டி போட்டிருக்காரு. இதுல என்ன பியூட்டினா, இப்ப ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கினது நம்ம பாத்தீங்கன்னா ரஃப்லி 1/3 ஆஃப் அவர் ஆயில் வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் ரஷ்யா. 33% ரஷ்யால இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். லாட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் ஆர் பைங் ஃப்ரம் ரஷ்யா. சைனா இஸ் பைங் ஃப்ரம் ரஷ்யா, அண்ட் டர்க்கி இஸ் பைங் ஃப்ரம் ரஷ்யா. லாட் ஆஃப் அதர் பீப்புள் பை. அங்கெல்லாம் பெனல்டி போடல. ஏன்னு கேட்டீங்கன்னா தி அல்டிமேட் அஜெண்டா வந்து ரஷ்யன் ஆயில்ங்கிறத விட அதுல வேற ஒரு அஜெண்டா அவருக்கு இருக்கு. என்ன அது அப்படின்னு கேட்டோம்னா, வாட் பீப்புள் சே இஸ், ஏன்னா நானும் நேர்ல போய் செக் பண்ணல, நமக்கு விஷயம் தெரியாது, தெரிஞ்சவங்க சொல்றதை வச்சு தான் நம்ம பேச வேண்டியது. அமெரிக்காவில் வந்து நிறைய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் இருக்கு, ரைட். இப்போ நம்ம ஊர்ல எப்படின்னா, இப்போ தக்காளி இருக்கு, வீட்டில் வந்து அந்த தக்காளி விதையை கொண்டு போய் போட்டோம்னா உடனே தக்காளி செடி திருப்பி முளைச்சிரும். வேற இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம், பட் விதையை போட்டால் முளைக்காது. அது வந்து ஸ்டெரைலா இருக்கும் அந்த விதை. ஸோ யூ கான்ட் ஹார்வெஸ்ட் இட். ஸோ திருப்பி தக்காளி வேணும்னா அவன்கிட்ட தான் திருப்பி வாங்கி ஆகணும். நீங்க அந்த விதை வந்து அவன்கிட்ட தான் வாங்கணும், ரைட். இந்த மாதிரி அந்த ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்ணி லாக் பண்ண அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர் அவர் இந்தியாவுக்கு விற்கணும்னு பெருசா நினைக்கிறார். ஏன்னா இந்தியா இஸ் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி, ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்கு, ஹியூஜ் பிசினஸ் கிடைக்கும். பட் அதை பண்ணினால் இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய கூடிய விவசாயி பூரா அடிபட்டு போயிடுவான். ஏன்னா ஏன்னா ஒரு தக்காளி நல்லா இவ்வளவு பெருசுக்கு வருமா இருக்கும், பீப்புள் வில் நேச்சுரலி ஷிஃப்ட் ஓவர் தேர். பட் லோக்கல்ல உள்ள வெரைட்டி பூரா போயிடும். ரெண்டாவது அதோடைய ரிலேட்டட் ஹெல்த் ஹசார்ட்ஸ்லாம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி டைரி ப்ராடக்ட்டும் இந்தியாவுக்கு ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறாரு. இந்தியா இஸ் ரெசிஸ்டிங் ஆன் போத் தீஸ் அக்ரிகல்ச்சரல் திங் பிகாஸ் 70% ஆர் மோர் தென் 70% ஆஃப் இந்தியன் லேண்ட் மாஸ் இஸ் அக்ரி பேஸ்டா இருக்கிறதுனால. பட் இத வந்து அவர் புஷ் பண்றதுக்காக தான் ஹி நோஸ் ஹவு டு ரியலி கெட் திங்ஸ் டன். ஸோ இந்த மாதிரி டேரிஃப் போடுறது, நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றேங்கிறது, பாகிஸ்தான்ல ஆயில் கிடைக்குது அதை நான் ட்ரில் பண்ணி எடுத்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நாள் சொல்லி சொல்றது. ஸோ அவருக்கு வந்து என்ன சொன்னா இந்தியாக்காரருக்கு கடுப்பாவான்னு தெரியும். ஸோ ஹி இஸ் டூயிங் ஆல் தி திங். அண்ட் ப்ராபப்ளி இது பூரா எல்லாம் ஒழுங்கா ஓடிட்டு இருந்தது. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து அவர் அடிக்கடி சொன்னார், நான் சொன்னதுனாலதான் வார் நின்றுச்சுன்னு சொல்லி. நம்ம ஆளுக்கு வந்து இல்ல அவர் ஒன்றும் சொல்ல, நாங்களா தான் நிறுத்தணும், அவங்க இங்க கேட்டாங்க, சரி நாங்க ஸ்டாப் பண்ணோம்னு சொன்னோம். அண்ட் அவர் ப்ராப்ளி ட்ரம்ப், ஐ டோன்ட் நோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் அசம்ஷன். அவர் வந்து நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ்க்காக அவர் எய்ம் பண்ணிட்டு இருக்கார் போல. இந்தியாக்காரன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா தென் அவருக்கு அந்த பிரைஸ் கிடைக்காது. ஸோ அதனால வந்து ஹி இஸ் கிட்டிங் அஸ் ஹார்ட். பட் தி பாயிண்ட் டு கீப் இன் மைண்ட் இஸ் ட்ரம்ப் ஹஸ் காட் லிமிடெட் ஷெல்ஃப் லைஃப். அவர் இன்னும் 3 வருஷம் தான் பிரசிடென்டா இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த 3 வருஷத்துக்கு போட்டு அரைச்சி எடுத்துருவாரு. அண்ட் டெய்லி மார்னிங் வாட் யூ வில் கம் அண்ட் சே யூ கான் ப்ரெடிக்ட் இட். சே ஒரு ஒரு ஆள் வந்து ஒன்று சொன்னா வந்து அதுல ஒரு நிதானம் இருந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் இங்க வந்து இருக்கிற மாதிரி தெரியல. பட் தட்ஸ் ஹவ் ஹி இஸ். அவருக்கு அது விஷயம் தெரியாதான்றது இல்லை. பட் எனிவே லெட் அஸ் கோ டு பேக் அவர் பிசினஸ். இப்போ இதுல மேஜரா பாதிக்கப்படுறது என்ன கேட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் அவர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் எக்கானமியில தான் நம்ம கன்சியூம் பண்றோம். அது சாப்பாடு சாமானா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைலா இருந்தாலும் சரி, ஃபார்மாவா இருந்தாலும் சரி, மேஜர் பார்ட் ஆஃப் அவர் ப்ரொடியூஸ் வந்து நம்ம டொமஸ்டிக் எக்கானமி தான் கன்சியூம் பண்றோம். மேஜரா எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடி சர்வீசஸ் மேஜரா நம்ம பண்றோம், ரைட். சரி, வேர்ல்டுக்கே பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் நம்ம இந்தியால இருந்து போகுது. அண்ட் இது தவிர வந்து பார்மசூட்டிகல்ஸும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். இப்போ இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா
எந்தெந்த ஸ்டாக்கு அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூல எவ்வளவு பெர்சன்டேஜ் அமெரிக்காவில இருந்து வருதுன்னு போட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சில கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா வெறும் 15% தான். ரைட். இப்போ டாடா மோட்டார்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 15% ஆஃப் இஸ் ரெவென்யூ இஸ் கமிங் ஃப்ரம் அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவில் லேண்ட் ஆகக்கூடிய டாடா மோட்டார்ஸ் கார், டாடா மோட்டார்ஸ்னா டாடா மோட்டார் பேர்ல போல ஜாகுவார்னு ஒன்று போகுது, லேண்ட் ரோவர்னு ஒன்று போகுது. இது ரெண்டும் ரொம்ப பாப்புலர் கார் வேர்ல்டு வைட். இந்த காரை வந்து அமெரிக்காவில் நம்ம அனுப்பையில அங்கே வந்து அதுக்கு இம்போர்ட் டியூட்டி ஹெவியா போறாரு. எவ்வளவு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50% கிட்ட இம்போர்ட் டியூட்டி வந்துடும் போல. ரைட். ஒரு கார் வந்து ஒரு வேல்யூக்கு இருந்துன்னு வைங்களேன், சரி இப்போ $10,000 இருந்துன்னு சொன்னா அதோட வேல்யூ $15,000 ஆச்சுன்னா வாங்க மாட்டான்ல. ரைட். சி மற்ற சீப்பர் கார்ஸுக்கு தே வில் கோ. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கம்பெனியோட பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். இது வந்து இன்க்ளூசிவ் கிடையாது, இது ஒரு சாம்பிள் தான். ரைட். இந்த கம்பெனிஸ் பூரா பார்த்தீங்கன்னா இஃப் தி டேரிஃப் திங் இஸ் கோயிங் டு கண்டினியூ தே ஆர் பவுண்ட் டு கெட் ஹிட். ரைட். நம்மளுடைய ஹோல்டிங்ல அந்த ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம இந்த பொசிஷன்ஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறது பெட்டர். இதுல என்னன்னா இதுல நிறைய ஐடி கம்பெனில இருக்கும். ஏன்னா ஐடி கம்பெனிக்கு பூரா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் பிகஸ்ட் பேஸ். ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து இந்த டாரிஃப்னால மட்டும் கிடையாது. தேர் இஸ் another threat ஆல்சோ ஃபார் ஐடி கம்பெனி விச் இஸ் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது அது ஒரு பக்கம், அது இது எப்படி கேட்டா ரெண்டு பக்கம் ரெண்டு பூதம் போட்டு நம்மளை பயன்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொரு பக்கம் டாரிஃப். அண்ட் ஐடி கம்பெனிஸ் அந்த கோல்டன் ரன் வந்து முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கூட வருது. Unless otherwise they are specialty companies, we need to be cautious. மற்ற ஃபார்மா கம்பெனிலாம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ்ல எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிறது இட் இஸ் பெட்டர். பட் அதுக்காக இது எப்படி கேட்டீங்கன்னா வந்து அவர் நிறுத்திட்டார்ன்றதுக்காக எல்லாமே நிக்க போறது கிடையாது. சி அமெரிக்கா இஸ் நாட் தி வேர்ல்ட். தேர் ஆர் ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸ். மற்ற கண்ட்ரிக்கு பூரா வந்து நம்ம அடுத்த பிசினஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது எப்படி கேட்டீங்கன்னா பிசினஸ் ஆர் ட்ரேடுங்கிறது வந்து ஒரு நதி நீர் ஓடுற மாதிரி. நீ இந்த பக்கம் அணை கட்டிங்கன்னா அது இன்னும் எங்கிட்டு கிடைக்குதோ அங்கிட்டு ஓடிடும். ரைட். பட் தி திங் என்னன்னா இதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குமா, அந்த ஆல்டர்னேட் மார்க்கெட் செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குங்கிறத எல்லாரும் நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி இம்பாக்டட் ஸ்டாக்ஸ் அவுட் ஆஃப் இட். இதுல எதுக்காக இந்த இந்த ஸ்லைட்ல இவ்வளவு நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் முந்தா நாள் ஒரு ஃபண்ட் மேனேஜரை பார்த்து பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து he had த்ரீ pharma stocks in his portfolio. ரைட். சன் ஃபார்மா, பயோகான் அண்ட் ஒன் மோர் ஃபார்மா கம்பெனி வச்சிருந்தாரு அவரு, டாக்டர் ரெட்டிஸ் நினைக்கிறேன். மூணு ஸ்டாக்கையும் இன் டோட்டல் வித்துட்டார். He exited from all the three. Say the advantage of having a fund manager is he makes decisions. He exits it. எக்ஸிட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, now he owns only Apollo Hospital. ஏன்னா நீங்க வந்து மத்ததெல்லாம் நீங்க எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்க எங்க ஊர்ல இம்போர்ட் பண்ணினா டாக்ஸ் போடலாம். பட் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வேணும், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி வேணும்னா பீப்புள் கீப் கமிங் டு யூ. ரைட். ஸோ அண்ட் தி ப்ராப்ளி அந்த ஃபண்ட் மேனேஜர் சொன்ன என்ன கேட்டீங்கன்னா மோஸ்ட் லைக்லி வி வில் சி லாட் ஆஃப் மெடிக்கல் டூரிசம் ஹேப்பனிங் இன் இந்தியா அப்படின்றது வி நீட் டு வெயிட் அண்ட் சி. ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் டேக்கிங் ஸ்டாக். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வந்து நம்மளுக்கு தெரியாது, நம்மளோட நாலேஜ் இருக்கு. அவர் அழகா வந்து அப்படி ஷிஃப்ட் பண்ணிடுவோம், பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டான். ஷிஃப்ட் பண்றோம். அப்படி ஷிஃப்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வில் பி பெட்டர். யார் ஷிஃப்ட் பண்ணாம உட்காந்துருக்காங்களோ அது சிட்டிங் டக்கு மாதிரி அதோட வேல்யூ கீழே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் டூயிங் இட். பட் நம்ம டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணையில நமக்கு நாமே ஃபண்ட் மேனேஜர், நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம தான் பார்க்கணும். அப்படிங்கையில யூ நீட் டு ரியலி டேக் கேர் ஆஃப் திஸ். அண்ட் இது வந்து நான் சமீபத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன், சிலர் பார்த்துருந்துருப்பீங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 1 வீக் ஆர் 10 days முன்னாடி இந்த பர்டிகுலர் ஃபண்ட் மேனேஜர் இந்தியா வந்திருந்தார். ஹி லிவ்ஸ் இன் சிங்கப்பூர். இந்தியா வந்திருக்கையில அவரோட செஷன் அட்டன் பண்றதுக்காக சென்னை போயிருந்தேன். அண்ட் அப்போ அவரை சந்திச்சு பேசிட்டு இருக்கையில ஹி கேவ் லாட் ஆஃப் இன்சைட்ஸ். ரைட். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கையில இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜி என்ன கேட்டீங்கன்னா, எதுக்கு இந்த மெத்தடாலஜி எல்லாம் சொல்றேன்னா இதுல சில விஷயங்கள் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியுன்றதுனால. இவர் என்ன சொல்றாரு, ஒரு 500 ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணும், அதான் என்னோட யூனிவர்ஸ். பிஎஸ்சி 500 ஸ்டாக்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா எந்த ஸ்டாக் வாங்கலாம்னு பார்ப்போம். இவர் என்ன பண்றாரு, எந்த ஸ்டாக் வாங்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே வர்றாரு. ஹி ஹேஸ் அ தியரி கால்டு எலிமினேஷன் தியரி. வாங்கக்கூடாத ஸ்டாக்கை பூரா கட் பண்ணிட்டே வரையில இந்த 500 ஸ்டாக்ங்கிறது ஒரு 200 இல்ல 150 ஸ்டாக்கா குறைஞ்சிருது. இந்த 150 ஸ்டாக்ல அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. எய்தர் எல்லா 150லையும் பண்ணலாம், இல்ல அதுல ஒரு 50 ஸ்டாக்ல கூட அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. ஃபர்தரா டைல்யூட் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாரு. இது பண்ணையில அவர் சொல்றது என்னன்னா, இந்த டோட்டல் 500 ஸ்டாக் இருக்கையில இந்த சில ஸ்டாக் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன், அதாவது ஏர்னிங்ஸ் growth கொடுக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஷேர் பிரைஸ் கூடும், நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கு. சில ஸ்டாக்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் growth குறையிறதுனால அதோட வேல்யூ குறையும்.
பிரைஸ் குறையுது, ரைட்? இப்ப இந்த குறையக்கூடிய ஸ்டாக்கை பூரா நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்கிட்ட கூடக்கூடிய ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும். மை ஆவரேஜ் ரிட்டர்ன் வில் பி பெட்டர் தேன் தி இண்டெக்ஸ் இட் செல்ஃப் அப்படின்றது ஒரு தியரி. இட்ஸ் அ வெரி சிம்பிள் லாஜிக். பட் எத்தனை பேர்னால நம்ம இதை பண்ண முடியும்னு தெரியாது. பட் திஸ் ஜென்டில்மேன் கீப்ஸ் டூயிங் இட். இவர் வந்து ஹீலியாஸ் மியூச்சுவல் ஃபண்டோடைய ஃபண்ட் மேனேஜர். அண்ட் இவருடைய ஃபண்ட் முதல்ல இந்தியாவில் சமீபத்தில் லான்ச் பண்ணையில ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருந்தோம். அதை திருப்பி ரெஃபர் பண்ணி போட்டிருந்தேன். ஐ மெட் இன் தேர். அண்ட் இவர் என்ன பண்ணாரு, இந்த டாரிஃப் வந்தப்ப அன்னைக்கு நம்ம என்டிடிவி ப்ராஃபிட்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. திஸ் இஸ் ஸ்கிரீன்ஷாட். நீங்க வேணும்னா இந்த டைட்டில் எடுத்து போட்டீங்கன்னா தட் யூடியூப் யூ கேன் வாட்ச் இட். நானுமே வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவசியம் பார்த்தீங்கன்னா யூ வில் நோ சே வாட் இஸ் சேசஸ். 99% ஆஃப் ஷேர் மார்க்கெட்ல இதோட இம்பாக்ட் இருக்காது. ஆனா அந்த 1% ஆஃப் தி ஸ்டாக் வில் ஹேவ் இட் இம்பாக்ட். யூ கான்ட் டினை. பட் இது என்னன்னா செகண்டரி ஆர்டர் இம்பாக்ட்னு ஒன்று சொல்றாரு. அதாவது சில நேரத்தில் டைரக்ட் கம்பெனியோட ப்ராஃபிட் குறைஞ்சது அப்படின்றது ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு ஐடி கம்பெனி இருக்கு. அமெரிக்காவில் ஐடி கம்பெனிஸோடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலையும் இப்போ இவருடைய அந்த டாக்ஸேஷன் பாலிசினாலையும் அதோட பிரைஸ் குறையுது, ரைட்? பட் என்ன சொல்றாரு, அந்த ஐடி கம்பெனில வேலை பார்க்குற அந்த பசங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் போச்சுன்னு சொன்னா அவன் இந்தியாவில் இந்த சம்பளத்தை நம்பி வந்து கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு கடன் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப நவ் ஹி கோஸ் ஜாப்லெஸ். அப்ப அவர் கட்ட வேண்டிய லோனுக்கு அவர் டிஃபால்ட் பண்ணுவார். அப்ப பேங்க்ல வந்து பேட் டெட் வரும். ஸோ இதைத்தான் ஹி கால்ஸ் இட் அஸ் அ செகண்டரி ஆர்டர் ப்ராப்ளம் அண்ட் டெரிஷரி ஆர்டர் ப்ராப்ளம். திஸ் கேன் ஆக்சுவலி கோ டவுன். அந்த செகண்டரி ஆர்டர் இன்னும் நம்ம யாரும் பார்க்கல. காட்ஸ் கிரேஸ் அது எதுவும் நடக்கக்கூடாது. திங்ஸ் ஷுட் ரியலி இம்ப்ரூவ் ஃப்ரம் ஹியர் ஆன். ஏன்னா இந்த டேரிஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 28 ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்காரு நெகோஷியேட் பண்ண. ப்ராபப்ளி தி இந்தியன் கவர்மெண்ட் வில் டூ சம்திங். ஃபுல் ரிலீஃப் கிடைக்காது. ஏன்னா மனுஷன் இந்த ஊர்ல கெட்ட கோபத்தில் இருக்கார். எதையாவது ஒன்று வம்பு பண்றதுன்னே இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால ஃபுல் ரிலீஃப் இருக்காது. பட் ஐ திங்க் வி வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ரிலீஃப் இன் பிட்வீன், ரைட்? அதில் மீடியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. தி வில் பி ஒர்க்கிங் ஆன் இட். பட் இந்த வீடியோ வேணும்னா நீங்க பார்க்கலாம். இவர் சமீர் அரோரா சார் தான் வந்து நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் சந்திச்சேன் இந்தியாவில். ஸோ திஸ் இஸ் திஸ் வீடியோ. நாட் பயஸ்டா சொல்ல, பட் நல்லா பேசியிருக்கார். நீங்க கேட்கலான்றதுக்காக சொல்றேன், ரைட்? அண்ட் டிப்பிக்கலா மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, ஷேரா இருந்தாலும் சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கையில பணம் திடீர்னு வந்திருக்கும். ஒரு டெபாசிட் மெச்சூர் ஆயிருக்கும். இல்ல சம் கைண்ட் ஆஃப் ஓடக்கால் அலோகேஷன் ஃப்ரெஷ்ஷாக கம்பெனியில் ஏதாவது போனஸ் வந்துருக்கும். இல்லை ஏதாவது சேல் ப்ரொசீட்ஸ் அவர் கையில் பணம் வந்திருக்கும். வந்திருக்கையில அவங்க எல்லாரும் என்னன்னா வந்து உடனே இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அதுவும் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பஸ்ஸை மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலா நீங்க நம்ம ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்ம ஆஃபீஸ்ல டீல் பண்ணையில நீங்க கவனிச்சிருப்பீங்க. வி ஆக்சுவலி டேக் இட் இன் அ வெரி கிராஜுவல் வே. எவ்வளவு அவசரப்பட்டாலும் சார் எவ்வளவு பணம் இருக்கு கொண்டாங்க பணத்தைன்னு சொல்லி வாங்கி ஒரு லிக்விட் ஃபண்ட்ல முதல்ல போட்டுருவோம். மியூச்சுவல் ஃபண்டா தான். நார்மல் ஸ்டாக்கா இருந்ததுன்னா லெட்ஜர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டு அதை கிராஜுவலா தான் வி ஸ்டார்ட் பையிங் இன்டு இட், ரைட்? ஸோ அந்த மாதிரி கிராஜுவலா பை பண்ணல என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஏதாவது ஃபிளக்சுவேட் ஆகுதுன்னு வைங்க. அந்த அந்த எவ்ரி ஃபேஸ்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணல இந்த லோவர் லெவல்ல பூரா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போயிடும். சரி, முடிஞ்சதுன்னா நம்ம மேனுவலா லோ லெவல்ல பை பண்ணலாம். முடியலைன்னு சொன்னா இந்த எஸ்ஐபி எஸ்டிபி கான்செப்ட்ல போகணும்னு சொன்னா வி won't have a bigger kind of a problem. இந்த மார்க்கெட்ல இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இதை முடிச்சு ரெக்கவரி வர்றப்போ பூரா நம்ம கிராஜுவலா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேல அல்டிமேட்லி வில் பி ஏபிள் டு மேக் அ பெட்டர் கைண்ட் ஆஃப் அ ரிட்டர்ன். ஸோ தி வென் டு பை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா மார்க்கெட் மேல போகையில வாங்குறத விட மார்க்கெட் கீழே போகையில வாங்கினால் யூ வில் மேக் மோர் ரிட்டர்ன்ஸ் விச் ஹஸ் பீன் ப்ரூவன் இன் தி பாஸ். இந்த டைமும் அது திருப்பி ப்ரூவ் ஆகும். ஸோ மார்க்கெட் திங்கக்கிழமை காலில் ஃபால் ஆச்சுன்னு சொன்னா யூ நீட் நாட் வரி. ஐ திங்க் வி நீட் டு கெட் இன் டு இன்வெஸ்டிங். சரி, அடுத்து சாரி இந்த சார்ட்ல வந்து ஏகப்பட்ட லைனா இருக்கு. பட் யூ ஹேவ் டு ஃபாலோ இட். ஐ ஜஸ்ட் டெல் யூ வெரி க்ளோஸ்லி. இது வந்து லாஸ்ட் 1 இயரோட ரிட்டர்ன்ஸ், ரைட்? லாஸ்ட் 1 இயரோட ரிட்டர்ன். இந்த கடைசியில் இங்க இருக்கு பாருங்க, இதுவும் சென்செக்ஸ். சரி, இந்த சென்செக்ஸோட ரிட்டர்ன் தான் உங்க போர்ட்போலியோ ரிட்டர்ன் நான் சொல்லவில்லை. சென்செக்ஸ் வந்து ஒரு இண்டிகேட்டர், அதனால அதை எடுத்துக்கிறேன் நான். இது வந்து ஆக்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட் நான் சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ல காமிக்க போறேன். லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா தி சென்செக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட். நான் காமிச்சேன் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு இதுல காமிச்சேன். ஆல்மோஸ்ட் ஃபிளாட். வெறும் 0.26% தான் வந்து கடந்த ஒரு வருஷத்துல அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த இது பிங்க் கலர் இருக்கு பாருங்க. இந்த பிங்க் கலர் லைன் வந்து இஸ் தி கோல்டு, ரைட்? It has gone up by 42%, right? And the green line is the silver. It has gone up by 39%. And in the violet color, right, is the Nasdaq 100 American stock market index. It has gone up by 33%.
இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இன்வெஸ்ட் பண்ணையில வெறுமனே இந்தியன் மார்க்கெட்ல மட்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காம, 100% இந்தியன் ஈக்விட்டியில மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காம, இஃப் யூ கேன் டைவர்சிஃபை அண்ட் இன்வெஸ்ட் இன் மல்டி அசெட், இந்த ஃபிளக்சுவேஷன் வில் பி லெஸர். இப்போ இந்த நாலுலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னு வைங்களேன், நமக்கு என்ன ஆயிருக்குன்னா இதோட ஆவரேஜ் வந்து ஒரு 20% வந்து நின்று இருக்கும். ரைட். ஸோ டெஃபினட்டா கீழே போயிருக்காது. அதாவது பெஸ்ட் ரிட்டர்ன். சரி, இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே என்ன இருக்கும்னா, இதுல எது கோல்டு 42%, அப்ப எல்லா படத்தையும் கோல்டுல போடு. இல்ல அடுத்த வருஷம் வந்து ஈக்விட்டி வந்து 35%, எல்லாத்தையும் ஈக்விட்டியில போடு. அடுத்த வருஷம் நாஸ்டாக் 100 ஜாஸ்தி அதுல போடு. இப்படி யாருமே ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஏன்னா இது எப்படி கேட்டீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் மாதிரி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்தது என்னன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியும். ரைட். ஸோ தி பெஸ்ட் ஆப்ஷன் will be to invest in multi asset. அண்ட் இதுல கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லவே வேண்டாம். ரைட். எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஹஸ் காட் கோல்டு. அண்ட் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி சம்டைம் வீட்டுக்காரமா சத்தம் போட்டாங்கன்னு சொன்னா, அவங்க வாங்கின கோல்டு எல்லாம் நல்ல க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து அவங்களை சமாதானப்படுத்துறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லவே வேண்டியதில்லை. பட் ஆன் தி அதர் ஹேண்ட், இந்த சில்வரை பத்தியும் நாஸ்டாக்கை பத்தியும் ஐ நீட் டு டெல் லிட்டில் பிட். இந்தியன் ஈக்விட்டி பத்தியும் சொல்ல வேணாம், யூனோ பிரிட்டி வெல், எல்லாம் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தானே உட்காந்துருக்கும். இல்ல சில்வரை பொறுத்தவரைனா நிறைய பேர் நம்ம இன்னும் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணல. அதாவது வீட்டில் வந்து சில்வர் பாத்திரங்கள் இருக்கும், பூஜை ஜாமான்லாம் இருக்கும். பட் சில்வர் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் வி டோன்ட் ஹேவ் மச். பட் ஆக்சுவலா கோல்டை விட சில்வர் வந்து பயங்கர ஃபிளக்சுவேட் ஆகும். இதுல பாருங்க, இந்த பிங்க் கலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிராஜுவலா போய் இன்க்ரீஸ், அதுவும் ஃபிளக்சுவேஷன் இருக்கு, பட் ஆனால் கிராஜுவலா ஏறிடுது. பட் இந்த பிங்கை விட இந்த கிரீன் கலர் லைன் would have shown you huge kind of a divergence, which means the swing is more in silver. பட் ஸ்டில் சில்வர் செட் நம்ம ஏன் வச்சுக்கணுன்றதுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு இடையில வந்து இந்த நாஸ்டாக் 100ன்றது என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் இந்தியாவில் இருக்கோம், அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு அமெரிக்காவில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், டாலர்ல நம்ம இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரைட். இதுக்கு பேர் வந்து அந்த ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லி இருக்கு. அதில் வந்து இந்த லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதில் வருஷத்துக்கு இவ்வளோ $1000 வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பண்ணி அங்கே உள்ள ஷேரை வாங்கலாம். நம்ம இந்தியன் ஷேர் வாங்கியே சம்டைம் தடுமாறே இல்லை, அமெரிக்கன் ஷேரை இங்கிட்டு போய் வாங்கி நம்ம எப்படி மானிட்டர் பண்றது? அதனால இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே அங்கே நாஸ்டாக் 100ன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இது வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்லயே நம்ம பை பண்ணலாம், இந்தியன் ரூபி கொடுத்து பை பண்ணலாம், யாரு பெர்மிஷனும் வேணாம். யூ டோன்ட் நீட் எனி கவர்மெண்ட் பெர்மிஷன், நத்திங். யூ கேன் பை ஹவு மச் யூ வாண்ட். அண்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள அந்த நாஸ்டாக்னு ஒரு இண்டெக்ஸ்ல உள்ள அந்த 100 ஸ்டாக்ஸ்ல டிட்டோ அப்படி பை பண்ணிடுறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் யுவர் ஆப்பிள், டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், ஆல் தி பெஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆர் ஆல் தேர். வேணும்னு சொன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அந்த என்டையர் போர்ட்ஃபோலியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ரெடி. நாஸ்டாக் 100 நம்ம ஷேர் வாங்குற மாதிரியே வாங்கிட முடியும். அண்ட் நம்ம ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இந்த சில்வரை பற்றி நான் சொல்கிறேன். சில்வர் அஸ் யூ நோ இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் அ மெட்டல், கோல்டு மாதிரி ஒரு மெட்டல். பட் சில்வர் வந்து இட்ஸ் வெரி குட் இன் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி ஆர் கண்டக்டிங் ஹீட். அதனால சில்வரோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்ட்ஸு இதில் பூரா வந்து தி இன்வெஸ்ட் இன் சில்வர். ரைட். இடையில ஒரு 2 ஸ்லைட் விட்டுருக்கேன், நான் திருப்பி வர்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்வரோட அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு. ரைட். நம்ம நினைச்சிட்டு இருந்த சில்வர் விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 4.7% ஆஃப் தி டோட்டல் கன்சம்ஷன் தான் நம்ம வாங்குற சில்வர் ஜாமான்லாம், கொலுசா இருக்கட்டும் எல்லாமே. கொலுசுலாம் ஜுவல்லரியில் வருது. நார்மல் சில்வர் வேர் பாத்திரம் வந்து 4.7%, ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா 16.9%. பட் அதர் இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா 13% இருக்கு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல 20% இருக்கு. போட்டோவோல்டிக் செல்ஸ், சோலாருக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் another 18% இருக்கு. ஸோ சில்வரோட டிமாண்ட் ஹேஸ் பீன் குவைட் ஹியூஜ் ஆஃப் லேட். ஸோ அதனால நீங்க சில்வரை வந்து தாராளமாக போர்ட்ஃபோலியோ எடுத்துக்க முடியும். அண்ட் திஸ் இஸ் சார்ட் கம்பேரிங் கோல்ட் அண்ட் சில்வர். ரைட். இப்போ வந்து சேஃப்டி வைஸ் அந்த ப்ரிஷியஸ் மெட்டல்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா, அந்த ப்ரிஷியஸ் மெட்டல் ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா கோல்ட் ஆக்சுவலி ஸ்டாண்ட்ஸ் டால் சேஃப்டி பாயிண்ட்ல. பட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஃபார் கோல்டு இஸ் வெரி லோ. இந்த கெடியாரத்தில் வைக்கிறது இந்த மாதிரி சமாச்சாரத்தெல்லாம் வச்சிருக்கானே தவிர, ஆர்னமெண்டல் வேல்யூ இருக்கே தவிர, பட் கோல்டு வந்து மற்ற இடத்துல ரொம்ப யூஸ் ஆகிறது இல்லை. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய பாலிசி ரிஸ்க் கிடையாது. ஏன்னா ஒன்று நம்மெல்லாம் பிரைவேட்டா நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்காக கோல்டு வாங்குறோம், ஜுவல்லரி லாஜிக்கா இருக்கட்டும், இல்லை சேஃப்டிக்காக வாங்கினாலும் சரி வாங்குறோம். பட் நம்மளை தவிர கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்கே கோல்டை வாங்குறான். ரைட். ஏன்னா அந்த முன்னாடிலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் வந்து சர்ப்ளஸ் மணி இருந்ததுன்னா அதை வந்து யூஎஸ் டாலரா மாற்றி வச்சாங்க. ஏன்னா யூஎஸ் டாலர் வாஸ் பவுண்ட் டு பி மோர் ஸ்டேபிள். பட் இவன் என்ன பண்ணிவிட்டான், அந்த சமீபத்தில் யுக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ் வரையில ரஷ்யாக்காரன் வச்சிருந்தா அவ்வளவு யூஎஸ் டாலர் அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டான் அமெரிக்கன்ஸ். ஸோ இப்போ என்னன்னா எல்லா கண்ட்ரியும்
ஃபர்தரா யூஎஸ் டாலர்ல மாத்தாம கோல்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க. பீட் ரஷ்யா ஆர் சைனா ஆர் இந்தியா ஆர் பிரான்ஸ் ஆர் யூரோப், எனி கண்ட்ரி அவங்க சர்ப்ளஸை இப்போ யூஎஸ் டாலரா மாத்தலை, தே ஆர் டேக்கிங் இட் இன்டு கோல்டு. அண்ட் வி ஆர் நோ எக்ஸப்ஷன். ஸோ கோல்டோட பாலிசி ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஆனால் சில்வர்ல பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுல வந்து ஃபிளக்சுவேஷன் நிறைய இருக்குன்னு சொன்னீங்கல்ல. பட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒரு ஒரு 90% வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் தான் அது. ரைட். அட் தி சேம் டைம் பாலிசி ரிஸ்க்கும் இருக்கு. சரி, இண்டஸ்ட்ரியில டிமாண்ட் குறைஞ்சது, எக்ஸ்பான்ஷன்லாம் இல்ல, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கல, புது எக்யூப்மெண்ட்லாம் பண்ணலைன்னு சொன்னா தெர் இஸ் அ ரிஸ்க் தேர். பட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் வைஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வர்ல சில்வர் ஸ்டாண்ட்ஸ் டாலர், கோல்டு ஸ்டெபிலிட்டி, சில்வர் ஃபார் growth, நம்ம டைவர்சிஃபிகேஷன் எடுத்துக்க முடியும். ரைட். அண்ட் இது இது வந்து நம்ம தனித்தனியா வாங்கலாம், கோல்டு சில்வர் வாங்கலாம், நாஸ்டாக் 100 வாங்கலாம், டைரக்ட் ஸ்டாக் வாங்கலாம். பட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல மல்டி அசட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, நம்ம நிறைய கிளைண்ட்ஸுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ஆஸ் ஆஃப் ஃப்ரைடே உள்ள ரிட்டர்ன்ஸ் இது. இதுல பாருங்க, நீங்க வந்து இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட்ல பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்ட் எப்பயும் விட்டுருங்க, அது எப்பயும் இந்த எக்ஸப்ஷன் மாதிரி நிற்கும். அடுத்த ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 6% லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன். சரி, நான் சொன்னேன் உங்களுக்கு சென்செக்ஸோட ரிட்டர்ன் வந்து வெறும் 0.26% தான். அதோட பார்க்கல லார்ஜ் கேப் ஃபண்ட் ஹஸ் கிவன் யூ ரீசனபிளி பெட்டர் ரிட்டர்ன் 6%. பட் இந்த இடத்துல யாராவது நினைக்க வாய்ப்பு இருக்கு, சார் பேங்க்ல போட்டாலே எனக்கு 8% கிடைச்சிருக்கும், என்ன 6% தானே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் நம்ம நினைக்கணும்ல. மார்க்கெட் சுச்சுவேஷன் ஹஸ் பீன் லைக் தட். ஸோ 6%. மிட் கேப் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அபவுட் 8% சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் இதை விட்டுருங்க, அரௌண்ட் 8%. அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8% தான் லாஸ்ட் 1 இயர்ல. சரியா. அண்ட் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் ஹேவ் டன் ரீசனபிளி பெட்டர், அரௌண்ட் ஒரு 12% வச்சுக்கலாம், நம்ம 12 to 13% நம்ம வச்சுக்கலாம். ரைட். இதே இது மல்டி அசெட், இதுல என்னன்னா இந்த மேல உள்ள எல்லா கேட்டகரி, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், இந்த எல்லா கேட்டகரியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா தே இன்வெஸ்ட் 100% ஆஃப் தி மணி ஒன்லி இன்டு ஷேர்ஸ், நோ டைவர்சிபிகேஷன், நத்திங். ரைட். ஆனால் இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ல ஒரு ஒரு 40 to 50% தான் ஷேர்ல போடுறாங்க, மிச்சத்தை வந்து தி இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸ், கோல்டு அண்ட் சில்வர். மல்டி அசெட்ல பண்றாங்க. அவங்களுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் பாருங்க இஸ் அபவுட் 12%. சே, ஈக்விட்டியில வெறும் 50% மணியை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 100% ஈக்விட்டி ஸ்கீமோட ரிட்டர்ன் அவங்க ஜெனரேட் பண்றாங்க. ரைட். ஸோ மல்டி அசெட் ஃபண்ட் இஸ் அ வெரி ஈஸி ரெடிமேட் கைண்ட் ஆஃப் அ சொல்யூஷன், மெனி ஆஃப் அஸ் கேன் யூஸ் இட். நிறைய பேருக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், ஃபர்தரா வேணும்னா தாராளமாக நம்ம மல்டி அசெட்ல எடுக்க முடியும். இந்த இது அட்டன் பண்றதுக்கு நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம அதை பண்ணியிருந்திருப்போம். அண்ட் அதுல வந்து கிராஜுவல் டாப் அப் பண்ணி போகலாம், எஸ்ஐபி பண்ணலாம், அடாப்ட் பண்ணலாம், எனி திங் யூ கேன் டூ. பட் நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப சௌரியங்கிறது சொல்ல வரேன். ஸோ நம்ம இந்த மல்டி அசெட்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ரிஸ்க்கை குறைக்கலாம் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சம் அப் மாதிரி திங்ஸ் டு டூ வென் மார்க்கெட் ஃபால்ஸ். வெரி சிம்பிள். ட்ரம்ப்போட அந்த டேரிஃப் இப்போ அனௌன்ஸ் பண்ணது வந்து ஆகஸ்ட் எண்டில் தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரப்போகுது. அதுக்கு இடையில ஒரு 2-3 வாரம் டைம் இருக்கு. இப்போ 2 வாரம் ஆல்ரெடி, ஒரு வாரம் ஓடிட்டு, 2 வாரம் டைம் இருக்கு. தேல் பி நெகோஷியேட்டிங் அண்ட் சில விஷயங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சா பெட்டர். பட் இந்த மனுஷனை நம்ப முடியாது, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் காலைல இருந்துச்சு கியாமியான்னு கத்துவார். ஸோ யூ யூ ஹேவ் டு லிவ் வித் ஹிம் ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். இதுல என்னன்னா நம்ம மட்டும் லிவ் பண்ணல, எல்லா கண்ட்ரியும் இதே பாடு தான் படுத்துறாரு. அவருக்கு யார் மேல ஒரு காட்டம் இருக்கோ போட்டு பார்த்துருவார். இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தா ஒரு வாத்தியாருக்கு ஒரு பையனை பிடிக்கலன்னு வைங்களேன், விட்டு வெளுத்துருவார் இல்லையா. ஸோ சம்திங் சிமிலர் டு தட். அண்ட் சம் நெகோசியேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வி டி நாட் பேனிக். இந்த 3 வருஷங்கிறது கிராஸ் ஆகி போயிடும். ஸோ பி ரெடி ஃபார் எ மாடரேட் ரிட்டர்ன் ஃபார் தி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். நீங்க இந்த கடந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 40%, 50%, 30% ரிட்டர்ன் சர்வசாரமாக கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ் இஸ் கோயிங் டு பி பிட் மியூட்டட். இதுல என்னன்னா இந்த கடந்த வருஷத்தோட ஹியூஜ் growth-அ பார்த்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க பெரிய லெவல் ஃபண்ட் மேனேஜரா வேற மாறிட்டாங்க. தே டு லாட் ஆஃப் தீஸ் இன்வெஸ்டிங். நிறைய நீங்க ஹெக்டிக்காலாம் பண்ண வேணாம். ஸ்டே இன்வெஸ்டர், நல்ல கம்பெனி வாங்க, லோவர் பிரைஸ்ல வாங்கணும். அந்த சார்ட்ல காமிச்சேன் இல்லையா, when it's low you need to buy. And please continue your SIPs. It is very helpful. ஏன்னா மார்க்கெட் லோவர் லெவல்ல இருக்கையில் நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் யூஸ்ஃபுல் டு கெட் பெட்டர் ரிட்டர்ன். அண்ட் இஃப் யூ நீட் மணி இன் தி ஷார்ட் டேர்ம், நெக்ஸ்ட் 6 மாதத்துக்குலாம் பணம் வேணும்னு சொன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு அக்கேஷன்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருங்க. ரைட். ஏன்னா மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம்ல எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்ல தெரியாது. And I wish to end this particular short presentation with this quote from one of the veteran investors. அவர் ஆக்சுவலா சொல்றது வந்து நிறைய ஃபண்ட் மேனேஜர் சொல்லியிருக்காங்க. இது வந்து சங்கர் நரேன்னு சொல்லி ஐசிஐசியோட சீஃப். அவர் ஆக்சுவலா அடிக்கடி இதை சொல்லுவார். அதாவது என்னன்னா, இப்போ நான் என் கையில வந்து 10 லட்ச ரூபா பணம் இருக்கு.
10 லட்ச ரூபாய் இருக்கு, பணம் இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்றேன், மார்க்கெட் லோவா இருக்கு, அப்ப நம்ம உள்ள போறோம். இந்த 10 லட்ச ரூபாயில முதல்ல 1 லட்சம் போடுறோம், அடுத்து 1 லட்சம் போடுறோம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவல் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டோம். எஸ்ஐபி மாதிரியே பண்றோம் நீங்க. இந்த 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் பொத்துன்னு விழுகும் திருப்பி. ரைட், அதைத்தான் அவர் சொல்றாரு. மார்க்கெட்ஸ் கேன் ரிமைன் irrational longer than you can remain solvent. ஸோ பண்ண வேண்டியது வெரி சிம்பிள். இன்க்ரிமெண்டலா மணி அலோகேட் பண்ணுங்க. ரொம்ப அவசரப்பட வேண்டியது கிடையாது. போர்ட்ஃபோலியோல டைரக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ராங் ஸ்டாக்ஸ், இந்த வல்னரபிள் ஸ்டாக் இருந்ததுன்னா கொஞ்சம் பொசிஷனை மாத்திக்கிங்க. பிஎம்எஸ் பண்ண கிளைண்ட்டுக்கெல்லாம் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் மாத்திட்டாங்க, அதை நான் கிராஸ் செக் பண்ணிட்டேன். பட் நம்ம பர்சனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே நீட் டு டேக் கேர் ஆஃப் தட். அண்ட் நம்ம டொமஸ்டிக் ஃபோக்கஸ் இண்டஸ்ட்ரியில எந்த பிரச்சனையும் கிடையாது. கன்சம்ஷன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில நோ ப்ராப்ளம். அதுல பூரா தாராளமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஐ திங்க் வென் டைம் பாசஸ் probably we will be able to make better kind of returns. So that is it for the day. And I'm open to any questions. And question கிடையாது. Probably you can also voice your view and we can chat for some time and we can take things forward. And thanks again. Thanks for joining on a very short notice. ஏன்னா இது வந்து மார்க்கெட் கொஞ்சம் நிலவரம் கலவரமா இருந்ததுனால I thought it would be good to interact with people. So that is the reason we called it off. Yeah. Thank you. Yes, Thank sir. you, sir. Yeah, thank you so much, sir. So nice. இது என்னன்னா எனக்கு ஒரு யோசனை இருந்தது. மார்னிங்ல மீட்டிங் பண்ணுவோமா இல்லை ஈவினிங்ல பண்ணுவோமான்னு சொல்லி. அப்போ நம்ம கிளைண்ட் ஒருத்தர் இந்த குரூப்ல உள்ள இருக்காரு. அவர் சொன்னா, சார் காலையில ஒரு 11:30 மணி பண்ணுங்க சார். எல்லாரும் வந்து சண்டே அன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு அந்த லஞ்ச் வரைக்கும் என்ன பண்ணிட்டு பேசாம இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து யூ கேன் ஜஸ்ட் கனெக்ட் வித் பீப்புள். அண்ட் ஈவினிங்னா எங்கேயா வெளியில போக வேண்டியிருக்கும். ஸோ டூ இட்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் டிட் இட் இன் ஷார்ட் நோட்டீஸ். ஐ கேம் பேக் டு மதுரை ஒன்லி எஸ்டர்டே நைட். அதனால தி டைம் வாஸ் வெரி ஷார்ட். சாரி ஃபார் தட் ஷார்ட் நோட்டீஸ். பட் ஐ பிலீவ் திஸ் வுட் ஹவ் ஹெல்ப்ட் இன் அ பிட் ஆஃப் வே அண்ட் நீ நாட் வரி மச்ன்றதுக்காக ஐ டிட் இட். இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் என்கிட்ட இருந்தது, இன்னும் மீனிங்ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்க முடியும். பட் டைம் வாஸ் சூப்பர் ஷார்ட். ரைட், இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த பண்ண ப்ரெசன்டேஷன் ஒரு 2 ஹவர்ஸ்ல தான் உள்ள அந்த ஸ்லைட் டெக்கை ரெடி பண்ணேன். ஸோ டைலமால் அதாவது எப்படின்னா இந்த இந்த குரூப்ல வந்து இந்த காலேஜ் வாத்தியார்கள், ஸ்கூல் வாத்தியார்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த புள்ள பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருக்கும். ரைட், அந்த கடைசியில் தள்ளி தள்ளிட்டு பட் கடைசியாக பரீட்சைக்கு போத்தானே வேணும். அதனால ஸோ ஐ தாட் ஐ ஜஸ்ட் பிளஞ்ச் இன் அண்ட் ஷேர் தி லிட்டில் இன்ஃபர்மேஷன் தட் ஐ ஹேட். பட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார், டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் அமெரிக்கா வந்துங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒத்துக்கிறோமோ இல்லையோ, யூஎஸ் இஸ் தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கன்சியூமர். ஏன்னா அவனுக்கு இந்த டாலர் பவர் இருக்கு. ரைட், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய டெக்ஸ்டைல் கம்பெனி அவங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஏன்னா ரிச் நேஷன்ஸ் பை இட். ஏன்னா அவன் அதாவது எந்த அளவுக்குன்னா, இந்த கிறிஸ்மஸ் அக்கேஷன் வருது பாருங்க, அப்போ வந்து கிறிஸ்மஸ் சேல் போடுவானா யூஎஸ்ல. வீட்டில் இருக்க நல்லா இருந்த கட்டைன்னு பெட்டுக்கு போட்டு இந்த பெட்ஷீட் எல்லாம் உருகி கொண்டு போய் குப்பையில போட்டு புதுசு வாங்கி கொண்டு வந்து விற்பாங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லணும் உண்மையா பொய்யான்னு நான் கேள்விப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கன்சியூம் பண்ணுவாங்களாம். இப்போ நீங்க அந்த டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்லாம் டேக்ஸை போட்டு ஏற்றி விட்டா. அண்ட் ஃபார் யர் இன்ஃபர்மேஷன், வியட்நாம் இஸ் வெரி குட் இன் டெக்ஸ்டைல்ஸ். அங்கே வந்து டேக்ஸ் கம்மி. அப்போ என்ன போகுதுன்னா, நம்ம ஊர்ல இருந்து போன டெக்ஸ்டைலுக்கு பதிலாக ஆல்ரெடி பங்களாதேஷ் இஸ் செல்லிங் மோர் டெக்ஸ்டைல் தேன் அஸ். ரைட், ஸோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டெய்ல் விண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்தியா இஸ் அட் அ டிஸ்அட்வான்டேஜ். இது நம்ம தப்பு கிடையாது. அவனுக்கு ஏதோ பைல்ஸ் ப்ராப்ளம், அவன் பாட்டு போட்டு பார்த்துட்டான், என்ன செய்ய முடியும். ஸோ வி நீட் டு லிவ் வித் தட். இது இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. சரி, ஏன்னா அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ வந்து இந்த ஓட்டைக்கால் இந்த பந்து விளையாடையில பார்த்தீங்கன்னா, இந்த வாலிபால்ல எல்லாம் வாலிபால் தான் நினைக்கிறேன், அந்த பாலை வந்து அந்த கடத்தி கொண்டு போவாங்க பாருங்க, தரையில டேப் பண்ணிட்டே வந்து அடுத்தவன் காலுக்குள்ள போட்டு கொண்டு போய் கடைசியாக கோல் போடுவான். அந்த மாதிரி இப்போ அவர் நம்மளை அவுட் ஸ்மார்ட் பண்ணுவாரு, நம்ம அவரை அவுட் ஸ்மார்ட் பண்ணுவோம், கடைசியாக பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். எது நிம்மதியா ஒழுங்கா இந்த நடந்துகிட்டு இருந்துச்சோ, இந்த இந்த டைரக்டர் விசுவோட படத்துல இருக்கும் பாருங்க, குடும்பம் ஒரு கதம்பம் மாதிரி இருந்தது, கடைசியா வீணா போன மாதிரி. இந்த இந்த குளோபல் பீஸை வந்து எல்லாருமா சேர்ந்து துண்டு துண்டாக்கி விட்டாங்க. பட் ஐ பிலீவ் சார் சம். ராம், சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். எஸ்கியூஸ் மீ. இப்ப ட்ரம்ப் வந்து இப்படி சொல்றாரு இல்லையா? ஆமா சப்போஸ் அவங்க செனட்ல வந்து ஏதோ டெசிஷன் மேக்கிங் பண்ணி அவரோட ஸ்டாண்ட், அவரோட பொசிஷன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார், நிறையவே வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அந்த மனுஷன் அடங்குற மாதிரி தெரியல. எந்த ஒரு பிரசிடென்ட்டுமேங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அவருடைய ட்விட்டர் மாதிரி சோஷியல் மீடியா ஒன்று வச்சிருக்காரு, ட்ரூத் சோஷியல் மீடியான்னு. இவர் அனௌன்ஸ்மெண்ட்டே அதில் தான் போடுறது. இன்ஃபேக்ட் நடுவில் இந்த இதை டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஐ டோன்ட் கேர் வேர் தி டெட் எக்கானமிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ரஷ்யா வில் கோங்கிற.
நீங்க சொல்லுங்க, இந்தியாவில் இருக்கவங்க நம்ம சொல்லணும் வெதர் இஸ் a டெட் எக்கானமி ஆர் நாட். சரி, உங்களை ம். ஒருத்தனுக்கு பிடிக்கலைன்னு வைங்களேன், நீ நாசமா போ, வீணா போ, நம்ம ஊர்ல வந்து ரோட்ல மண்ணள்ளி வீசுவான் பாருங்க, ம், ம், ம். அந்த Correct. மாதிரி ஆமா. ஒரு அது கேரக்டர். மாதிரி. பட் அவர் எஸ். அவர் அவருடைய கேரக்டர் தான் எக்ஸென்ட்ரிக் கேரக்டர். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லணும். ட்ரம்ப்பை பத்தி வந்து ஒருத்தன் ஒரு புக் எழுதியிருக்கான். ட்ரம்ப்பை பத்தியும் எலான் மஸ்கையும் பத்தி ஒரு புக் வந்திருக்கு. ரைட். இது ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வைங்களேன். அதுல அவன் என்ன சொல்றான், ட்ரம்ப்போடைய ஸ்ட்ராட்டஜி வந்து he always starts with unreasonable demand. இப்ப நீங்க வந்து ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு விற்கணும்னா, அவர் லாபத்தோட விற்கணும் 110 ரூபா நீங்க சொல்லுங்க, உடனே நீங்க நெகோசியேட் பண்ணி 105 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவீங்க இல்லையா? இவன் எடுத்த உடனே 300 ரூபான்னு சொல்ல வேண்டியது. சார் என்ன சார் 300 ரூபா சொல்றீங்க? சரி விடு, உனக்காக நான் 250 ரூபாய்க்கு தரேன், இப்ப என்ன சொல்ற அப்படிங்கிறது. சரி 200 ஃபைனல் பிரைஸ், இதுக்கு மேல கிடையாது. சரிப்பா ரொம்ப அழுகிற, நீ 175, 110க்கு பதிலாக 175 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவான். இது வந்து கலைஞர் பாலிசி. அவனுடைய நெகோசியேஷன் டாக்டிக்ஸ். இது வந்து ஆத்தென்டிக் சார், புக்ல இருக்குது, நானா சொல்ல. அவன் பேசுற இடத்துல பூரா பாருங்களேன், சம்பந்தம் இல்லாம. அதே மாதிரி ட்ரம்ப்போட பேசுறதுக்குமே ஒருத்தன் கூட ஓவல் ஆபீஸ் போக மாட்டான். ஏன்னா ஓவல் ஆபீஸ உள்ள கூட்டு கொண்டு போய் இந்த ஒரு சோஃபா வச்சிருக்கான், வச்சு கும்முன்னு கும்மி எடுத்து தான் வெளில அனுப்புறான். ஸோ பீப்புள் வியூரடி. இன்ஃபேக்ட் வந்து சைனீஸ் பிரசிடென்ட்டை இன்வைட் பண்ணாங்க. சைனாக்காரங்க சொன்னாங்க எல்லாம் பார்த்துக்கலாம், தேவைப்பட்டா நீங்க இங்க வாங்க நம்ம பேசுவோம்ட்டாங்க. தி ஒன்லி பர்சன் ஹூ இஸ் நாட் வரிட் அபவுட் அமெரிக்கா அட் தி மொமெண்ட் இஸ் சைனா. தோ ஹி ஹஸ் காட் அ ஹியூஜ் எக்ஸ்போர்ட். They say, if I'm right, 96% of the rare earth magnet is being mined in China. எஸ். ட்ரூ, ட்ரூ. அந்த அந்த மேக்னெட்டை தான் அவன் ட்ரோன்ல இருந்து பாலிஸ்டிக் மிசைல இருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. இவன் கொடுக்கலன்னா கத்தி குமிச்சிருவான். சோ இப்போ என்னன்னா, அவனுக்கு வேண்டிய ஒரு கிரிட்டிக்கல் எலிமெண்ட் உங்க கையில இருந்தா, அதான் ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லுவீங்கல்ல, உங்க கையில ஒரு ஜோக்கர் வேணும், அப்ப நீங்க கேம் பிளே பண்ணலாம். சோ எவ்ரி ஒன் வில் நவ் ட்ரை டு ஃபைண்ட் அ ஜோக்கர். தே வில் ட்ரை டு டூ. ஸோ பட் நீங்க சொன்னது ரைட். அமெரிக்கன் செனட்ல வந்து ஏன் அப்படி பார்த்தா வந்து அமெரிக்கன் செனட், அமெரிக்கன் டெமோக்ரஸி இஸ் வெரி பவர்ஃபுல்ங்க. பயங்கர சிஸ்டம் ட்ரிவன். அவங்க நினைச்சாங்கன்னா பிரசிடென்ட்டை சாக் பண்ண முடியும். பிரசிடென்ட் கேன் பி சாக்ட். பட் அந்த அளவு பவர் எடுத்து பண்ணுவாங்களா அப்படி வி நீட் டு வெயிட் அண்ட் சி. பட் நான் ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட பேசியிருக்கல, அவங்க சொன்னாங்க அமெரிக்கன்ஸ் ஆர் ஹாப்பி வித் ட்ரம்ப்ங்கிறாங்க. ஏன்னா அந்த அந்த கொரில்லா இப்படி பண்ண பாருங்க, நெஞ்ச தட்டிக்கிட்டு அந்த மாதிரி அந்த பவர் காமிக்கிறான்ல, எல்லாரும் இப்போ லைன்ல நிக்கிறான், கியூல நிக்கிறான். ரைட். முன்னாடிலாம் வந்து மதிக்காம இருந்தாங்க. இப்போ ஜோ பிடன் இருக்கையில ஒபாமா வாஸ் a bit a respected man, பட் அதர்வைஸ் வந்து அவங்களோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போச்சு. பட் நவ் ஹி இஸ் ட்ரைங் டு கெட் பேக் தட் ஓல்டு க்ளோரி. பட் அதை வந்து பைத்தியக்காரத்தனம் பண்ணா கடைசி ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுவாங்கிற அவனுக்கு தெரியல என்ன செய்ய முடியும். இல்ல பட் அமெரிக்கா வந்து லார்ஜ் கன்சியூமர்னு சொல்லும் போது அப்ப அவங்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? டெஃபினெட்லி சார். ஆனால் அப்ப ஆனால் ஆனால் ம், இப்ப இந்தியால இருந்து டெக்ஸ்டைலுக்கு டாக்ஸ் கூட போட்டீங்க. பட் அவனுக்கு வியட்நாம்ல டெக்ஸ்டைல் வரப்போகுது, அவன் எங்கே மாட்டிக்கிறான் சார்? உங்க ஊர் கட்டையை வாங்கி மாட்டினா அவனுக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லையே சார். ரைட். ரெண்டாவது, நம்ம மக்கள் போய் டெவலப் பண்ணி வச்ச அந்த கிளைண்ட் பூரா இப்ப வியட்நாம்ல வாங்கினா நாளைக்கு டாக்ஸ் குறைஞ்சா கூட நம்ம திருப்பி வின் ஓவர் பண்ற கஷ்டம். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, விலையை குறைச்சு கொடுக்க வேண்டியிருக்குமே. ரைட். இது இது எப்படி கேட்டீங்கன்னா, அந்த குளோபல் ட்ரேடே வந்து ஷேக் அவுட் ஆகுது. ரைட். அண்ட் இன்னொரு ஒரு வீடியோ வந்து அதுவும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். உதய் கோட்டக்னு சொல்லி, கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃபவுண்டர். அவர் தான் ஃபவுண்டர் சேர்மன். நவ் ஹி சேர்மன் எமிரேட்டஸ். அவர் ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூல நம்ம அர்னாப் கோஸ்வாமியோட சொல்லியிருந்தார், நீ வந்து இனிமேல் குவாலிட்டி ப்ராடக்ட் அட்ட கம்மி பிரைஸ் கம்பீட் பண்ணணும். இப்ப சைனாக்காரன் வந்து சீப்பர் பிரைஸுக்கு கொடுக்குறான்னா நீ ப்ரொடியூஸ் பண்ணு சீப்பா. அப்போ வந்து நீங்க எஃபிஷியன்சியை கூட்டணும், ஆட்டோமேட் பண்ணணும். ரைட். இங்க உட்காந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு சொன்னா கடைசியா எல்லாம் வீணா போயிடும். சரி, இந்தியாவுக்குன்னு சில ஸ்ட்ரென்த் இருக்குங்க. நம்பர் ஒன், வி ஆர் வெரி குட் இன் மெடிக்கல். ரைட். மெடிக்கல் டூரிசம். இன்ஃபேக்ட் ரகுராம் ராஜனுடைய ஒரு இன்டர்வியூவும் பார்த்தேன். அதை நான் ஷேர் பண்ணேனான்னு தெரியல. இஃப் பாசிபிள் ஐ ஜஸ்ட் ஷேர் இட் பை டுடே. அதுல பாத்தீங்கன்னா ராஜனா வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க ஒரு 45 மினிட்ஸ்க்கு. அவர் சொல்றாரு, எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அதிகமா நீங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அதுக்கு பூரா டாக்ஸ் போட்டுட்டான். இப்போ நீங்க எந்த ப்ராடக்ட் அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னா எதுக்கெல்லாம் சோஃபார் நீங்க அதிகம் எக்ஸ்போர்ட் பண்ணலையோ அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ரைட். ரெண்டாவது, அமெரிக்காவில் இப்போ ஒரு ஐ சர்ஜரி பண்ணணும்னு வைங்களேன், அங்க ஆகிற காஸ்ட்ல இந்தியாவில் பண்ணீங்கன்னா சொல்லி 10% தான். நீ அமெரிக்கன் ஹெல்த் கேர் சிஸ்டத்தோட டீல் போடு, 1/10 ஆஃப் தி காஸ்ட் நாங்கள் பண்ணி தரோம். அமெரிக்கன் இன்சூரரை இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் இந்தியன்
மெடிக்கேர் சிஸ்டத்துக்கும் நீ ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லு, இட் கேன் ஒர்க் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு பிளே பை யுவர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறார். வி நீட் டு வெயிட் அண்ட் சி, வி நீட் டு வெயிட். பட் இந்த மாற்றம் வரையில இந்த சில எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸே எப்படி கேட்டீங்கன்னா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நம்ம நிற்க முடியாது. சில கம்பெனிஸ் ரிஸ்கியா இருக்குன்னா பொசிஷனை ட்ரிம் பண்ணி மாறிக்கிறது பெட்டர். இது மெயினாக டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை பிஎம்எஸ் இன்வெஸ்டர்ஸோ, தி ஃபண்ட் மேனேஜர் ஷுட் பி டேக்கிங் கேர், நீ நாட் வெரி மச். வி கேன் அன்மியூட் அண்ட் டாக் சார், சாரி. எனிதிங் எல்ஸ்? I'm happy to see people. So short notice la போட்டிருந்தாலுமே I think people made it. Chatல few messages have come in. Let me know. Okay, எல்லாமே thank you message மட்டும்தான். நன்றி சார். So if we have any questions we can take it up. Otherwise Monday அன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனா பயப்பட வேண்டியதில்லை. Let us use this as an opportunity. ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றத வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா எவ்வளவு தூரம் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. Looks like we have a bit more downside. அதில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வாங்கணும்னு நினச்சோன்னா ஐ திங்க் திஸ் அ பியூட்டிஃபுல் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டு ரியலி டூ தட், அண்ட் வி ஆர் வெரி மச் அவைலபிள். நம்ம ஆஃபீஸ்க்கு ப்ளீஸ் கெட் இன் டச், வி கேன் அசிஸ்ட் யூ. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த சில்வரில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. வாட் ஐ ஹியர் இஸ் நெக்ஸ்ட் 4 years சில்வர் வில் கிவ் டீசன்ட் ரிட்டர்ன் அப்படின்றது. பட் ஆல்ரெடி வந்து சில்வர் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. பட் இங்கிருந்து இன்னொரு ஒரு 4 வருஷத்துக்கு வந்து சில்வர் வில் டூ வெல் தேன் கோல்டு அப்படின்றது வியூ, ரைட்? ஸோ அதனால அது உதாரணமாக போர்ட்ஃபோலியோ இன்க்ளூட் பண்ணிக்கங்க. நாஸ்டாக் 100 வேணும்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில், ஏன்னா அவன் என்ன சொல்ல அமெரிக்கா தானே கிரேட் பண்ணுவேன், நான் அமெரிக்கன் மார்க்கெட்டே வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிங்க. ஸோ அட் தி எண்ட் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் வி ஷுட் மேக் மினிமம் ஆஃப் 15% ரிட்டர்ன். அப்போ தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ எடுக்கக்கூடிய எஃபர்ட்டுக்கு ஒர்த் வாய், ரைட்? அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐ திங்க் நம்ம எல்லாமே ஏமாத்திக்கிறோங்கிற மாதிரி. லெட் அஸ் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் திங்ஸ் ஃபார்வர்ட். ஸோ இன்கேஸ் எஸ்ஐபிஸ்லாம் ரன் ஆகாமல் இருந்ததுன்னா டூ லெட் அஸ் நோ. பியூட்டிஃபுல் எஸ்ஐபிஸ் வி டூ ஹேவ். அதாவது எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் நம்ம ஈக்குவலாக பார்க்க முடியாது. யூ ஹேவ் சம் ஃபண்ட்ஸ் வித் ஸ்பெஷாலிட்டி. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஹீலியாஸ் ஃபண்ட் நடுவில் சொல்லியிருந்தேன். அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு யூனிக் ஸ்டைலில் மேனேஜ் பண்ணுறாரு, ரைட்? மீனிங்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அட் தி எண்ட் நம்ம அந்த 15% ரிட்டர்ன் மேக் பண்ணிட்டோம்னா ஐ திங்க் தட் வில் பி a great kind of ரிட்டர்ன். பட் எதுக்கு இதை நான் திருப்பி திருப்பி சொல்லுங்க கேட்டால், பழைய காலத்து 40% ரிட்டர்னை நினைச்சுக்கிட்டே நம்ம இருக்க வேணாம், ரைட்? ஸோ இது எப்படி கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் இன் அ வைல் யூ மேக் ஹியூஜ் ரிட்டர்ன். பட் எவ்ரி இயர் அதை நம்ம எதிர்பார்க்கணும்னா அந்த அண்டர்லைங் கம்பெனிஸ் க்ரோ ஆகணும். அண்டர்லைங் கம்பெனி க்ரோ ஆகணும்னா அதுக்கு நீங்கள் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட ப்ராடக்ட் வித்தா தானே ப்ராஃபிட் வரும், ரைட்? ஸோ தட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். ஸோ லெட் அஸ் கீப் அவர் எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக் அண்ட் மூவ் ஃபார்வர்ட், ரைட்? If that is fine, we can close. It's closed about 1 hour மேல ஆயிடுச்சு. We can always close it. And where எதுவும் வேணும்னா we can always talk personally over phone. Feel free to connect with me. Okay? So nice, sir. Thank you, sir. Thank you very much, sir. Thank you. Nice, sir. Thank you. Thank you. Yeah. Thank you. Thank you. Thank you very much. சபாபதி கல்வி